இன்னைக்கு சூப்பரா சொதப்புன ஒரு கேக்கோட கதையை கேட்கலாமா? இந்த கேக்கை சொதப்புனது நான் இல்லை, என் ஹஸ்பண்ட். என்ன பண்ணாரு அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த டிசைன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, அதே பார்பி டால் தீம் கேக் தான். மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வேற வழி இல்லை. கஸ்டமர் வந்துட்டு டிசைன்ஸ் கேட்பாங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம அனுப்புவோம். அதில் அவங்களுக்கு என்னவோ இது ரொம்ப பிடிச்சி போயிட்டு நம்மக்கிட்ட இந்த மந்த் மட்டும் ஒரு 3 ஆர்டர் வந்திருக்குன்னா பாருங்களேன். இதே பார்பி தீம் கேக் தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இவங்க வந்து பிங்க் கலர்லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ கலர் மட்டும் சஜஷன் பண்ணேன், உங்களுக்கு பர்பிள் கலர் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, ஜாலியோ ஜிம்கானா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் அழகாக செஞ்சு இதுவரையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போதான் ஒரு ட்விஸ்ட். பார்பி எங்கடான்னு தேடினா பார்பியை காணோம். என் ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு கடைசியில் பார்பி வாங்காமலே வந்திருக்காரு. அதையும் கேக்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது. அதுக்கப்புறம் அறக்க பறக்க கடைக்கு ஓடிட்டு பார்பியை வாங்கிட்டு போகிற வழியிலேயே வந்துட்டு பார்பியோட ட்ரெஸ்ஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணி கேக்கு மேலே வச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கேக் ஆர்டர்ஸ் வேணுமா? திருச்சியில் இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க.